ஸோ வெல்கம் டு ஜவா பிஸ்னஸ் ஸ்டாக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. என்ன சொல்ற? ஸோ நம்ம இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனி பேரும் சொல்ல மாட்டேன், அந்த செயலில் ஈடுபட்ட யாரோட பேரும் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதுலேருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நினச்சா இதை எதுவுமே மாற்ற முடியாது. நம்ம உஷாராக இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ என்ன ஸ்கேம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து எங்க கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இதாச்சு. ஆக்சிடென்ட்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படிலாம் இல்ல. ஒரு சின்ன மிஸ்டேக்னால, மைனர் மிஸ்டேக்னால ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதுலேருந்து ஏறி இறங்கும்போது ஒரு சென்ட்ரல் மீடியன்ல போய் டேஷ் ஆயிருச்சு. இத வந்து நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் ஷோரூம்ல எடுத்துட்டு போய் விட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாரி முன்னாடி வந்து பம்பர் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இதில வந்து நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எஸ்டிமேஷன்லாம் போட்டு குடுத்தாங்க. ஒரு 50,000 கிட்ட வந்துருச்சு. கார் கம்பெனிலேருந்து ஒரு எஸ்டிமேஷன் குடுத்தாங்க. அது கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா ஆதார் கார்டு அந்த மாரி ப்ரூஃப்லாம் நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ணி ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்க ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ண போனோம். ஆக்சுவலா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து இந்த ஆஃபீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, கிளைம் ஆகாது சார். ஏன் அப்டின்னா, அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 7 டேஸ் 1 வீக்குள்ளயே நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு போயிடணுமா. ஸோ இது வந்து எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல தான் தெரியுது. சரி, இங்க வந்து நம்மளுக்கு மெயின் பிரான்ச் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு சொன்னாங்க. ஸோ அங்க போன உடனே நாங்க 7 நாளுன்ற மாரி கணக்கு காட்டிட்டோம். இல்லன்னா அது ஒரு ரீசனா வச்சு நம்ம காசு தான் நம்ம இன்சூரன்ஸ்ல கட்டுறோம். ஸோ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வராம போயிடும். ஸோ இது வந்து கெட்டதா நல்லதுன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் லீகல் கரெக்ட்டா தான் சொல்லுவேன். ஏன்னா, அவ்ளோ விஷயம் நடக்குது அங்க. சொல்றேன், நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லும்போது உங்களுக்கே புரியும். நாங்க மெயின் ஆஃபீஸ்ல வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, "ஓகே சார், நாங்க வந்து அப்ரூவ் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கால் வந்துச்சு. இந்த மாரி வந்து மெயின் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சர்வேயர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஷோரூம்க்கு. அங்க போய் கார் எப்படிலாம் அடிபட்டுருக்கு, ஸோ எந்தெந்த பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகும். எங்களுக்கு வந்து இன்ஜின் கார்டு இருக்குல்ல கீழ, அது வந்து கிளைம் ஆகாதுன்னு சொல்ட்டாங்க. சரின்ட்டு அத நாங்க தனியா கூட பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியாச்சு. அன்னைக்கே வந்து சர்வேவர்லாம் ஓகே பண்ணியாச்சாம். அப்புறம் இந்த சர்வேவர் ஓகே பண்ணால, இந்த விஷயம் வந்து நான் கடைசியில சொல்றேன். அந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோமா, ஒரு 2 வாரம் ஆச்சுங்க. ஒரு நார்மல் சர்வீஸ் ஒரு 17,000 கிட்ட அது போட்டாங்க. எப்படின்னா, அந்த ஃபில்டர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ற மாரி ஒரு 17,000. எந்த கம்பெனில வந்து 17,000ல வந்து ஜெனரல் சர்வீஸ் பண்றாங்கன்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்கல்ல, ஒரு 4,000, 5,000 செலவு பண்ணுவீங்கல்ல உங்க காருக்கு. அந்த மாரி ஒரு சர்வீஸ ரூ. 17,000 பில் போட்டு ஒரு ஸ்கேம் அடிச்சாங்க. 2 வாரம் கழிச்சு அப்பா என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் கார் வருமான்னு தெரியல. மழை டைம் வேற. அந்த ஃப்ளட் டைம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்குள்ள நம்ம கார் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரலாம். நம்ம போனா தான் வேலை நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேர்ல போய் பார்த்தோம். சர்வீஸ் வேலைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பம்பர் கழட்டி ஓரமா போட்டுருக்காங்க. புது பார்ட்ஸ் வரதுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. அதுக்கு அந்த 2 வாரம் கேப்லயே நான் பல ஃபோன் அடிச்சுட்டேன். ஆனா ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்ட்டா தான் பண்ணாங்க. நேர்ல போய் பார்த்தோம். அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸா இருக்கட்டும் எதுவுமே நடக்கவே இல்ல. அப்படியே தான் அந்த கழட்டி மட்டும் வச்சிருக்காங்க. புது பார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கருப்பு கலர்ல வருமா. அந்த எல்லா காருக்கும் ஒரே பம்பர் தான் வருமா. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம கார் கலருக்கு ஏத்த மாரி பெயிண்ட் அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து எடுத்து மாட்டுறதுக்கு கால்லருந்து நாங்க நைட்டு தான் வீட்டுக்கே கிளம்பி போனோம். அந்த அளவுக்கு எங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி, கார வந்து காலையிலருந்து ஆன் பண்ணி வச்சு அந்த பேட்டரி டவுன் ஆயி, கார வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து வண்டி ஸ்டார்ட் ஆவல. பேட்டரி டவுன் ஆயிருச்சு. அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா பண்ணாங்க. அவ்ளோ கார் நிக்க வச்சுட்டு, நம்ம அங்க போய் நின்னா கூட நம்ம கார பார்க்க மாட்றாங்க. மத்தவங்க கார் தான் பார்க்குறேன். அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி தான் இங்க வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா தான், அப்புறம் தான் வண்டி ஏத்தி பண்றாங்க. ரொம்ப வொர்ஸ்ட்டுங்க. மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மாரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கே ஒரு பயமா இருக்குது. இந்த மாரி விஷயம்லாம் நடக்கிறதுனால. அதுக்கப்புறம் கார் வந்து ஈவினிங் குடுத்துட்டாங்க. ஒரு 17,000 வந்து பில் வந்துச்சுல்ல, இந்த நார்மல் சர்வீஸ்க்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த 70,000 நம்ம கட்டணுமா, இன்னொன்னு அந்த எஸ்டிமேஷன்லாம் போக 50,000 போட்டு குடுத்தாங்களா, நம்மளுக்கு வந்து 38,000 கிட்ட வந்துச்சு. நான் பில் அந்த இன்ஜின் கார்டு எல்லாமே சேர்க்காம 38,000 வந்துச்சு. என்ன சொன்னாங்க, 38,000 வந்து நம்ம தான் கட்டணுமா கையில. இப்போ நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ 38ல 25 போச்சுன்னா என்ன எவ்வளோ வரும்? மிச்சம் ரூ. 13 கிட்ட நம்ம கட்டணுமா? கையில இருந்தா நம்ம கட்டணும். அவங்க என்ன சொன்னாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து டைரக்ட்டா வந்துரும். நீங்க காசு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன், இந்த மாரி 5,00,000 6,00,000 கிளைம் பண்றாங்கன்னா, கையில அவங்ககிட்ட காசு இருக்காது. 5,00,000 6,00,000 காசு இருக்காது. அந்த 5,00,000 6,00,000 இவங்ககிட்ட கட்டிட்டு ஷோரூம்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்ல வருமா? இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து எங்ககிட்ட வந்து நீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தனா அந்த பிரச்சனை இருக்காது. நாங்க வந்து டைரக்ட்டா இது பண்ணிருவோம். யாரும் உங்களுக்கு தர வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி நம்மளையே ஒரு ஒரு சைஸா குழப்புறாங்க. அந்த விஷயம் எனக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்கும்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொன்னு, அவ்வளதான், அந்த ரூ. 17,000 சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல,
அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து பெரிய ஸ்கேம் இந்த இடத்துல தான் நடக்குது. என்னன்னா, ரூ. 10,000 வந்து உங்களுக்கு வந்து நான் லெஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ரூ. 10,000 லெஸ் பண்ணி, ஆ எந்த கம்பெனியில வந்து உங்களுக்கு குடுப்பாங்க? ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குறைக்கலாம்னு வச்சுக்கோங்க. ரூ. 10,000 நான் உங்களுக்கு லெஸ் பண்றேங்க. நீங்க ரூ. 4,000 கையில மட்டும் குடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா, கம்பெனி வந்து இப்ப நம்ம ரூ. 17,000 கட்டணும்னா, அதுக்கு போட்டிருக்கான் பயங்கரமா டாக்ஸு அதெல்லாம் போட்டு கரெக்ட்டா கவர் பண்ணி ரூ. 17,000 நிறுத்தியிருக்கான். லேபர் பார்ட்ஸோட லேபர் சார்ஜ் அதிகம். ரூ. 7,000 பார்ட்ஸ்னா ரூ. 8,000 லேபர் சார்ஜ். அதுக்கப்புறம் லேபருக்கு டாக்ஸ் வேற. ஸோ இந்த அளவுக்கு அவ்ளோ கேவலமா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கையில வந்து காசு கேட்டாங்க. நாங்க குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு ரிவெஞ்சா வச்சுட்டு என்ன பண்ணானுங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா அவங்ககிட்ட, அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு குடுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, "அப்பா குடுக்க முடியாது, அமௌண்ட் தர முடியாது" அப்படின்னு சொன்னதுக்கு, ஸோ ரூ. 10,000 கம்மி பண்ணோனே ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்குல்ல அதுல. அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ரூ. 1 தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால அவனுக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. நாங்க வெறும் ரூ. 7,000 தான் கட்டுனோம். 2, 3 வாரம் ஆயிருச்சு. என்னடா இன்னும் நம்மளுக்கு அமௌண்ட் வரலையே, கிரெடிட் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், ஆஃபீஸ் போனோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க போய் கேட்டோம்ல, மெயின் ஆஃபீஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்டு போய் கேட்ட ஆஃபீஸ்ல போய் கேட்டதுக்கு, "இன்னும் எங்களுக்கு வந்து சிஸ்டம்லயே காட்டல" அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்ம காசு குடுக்கல. அதனால அவன் ஒரு ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு அப்பயே கால் பண்ணேன். கால் பண்ணா ஒரு மாரி ராங்கா பேசுறான். இந்த மாரி நானும் கொஞ்சம் டென்ஷனா தான் பேசினேன். இந்த மாரி "நீங்க ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணல. ஃபைல் அங்கே தான் டேபிள்ல தான் இருக்கு போல" அப்படின்னா, "யார் சொன்னது? நீ வந்து பார்த்தியா?" அப்படி இப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் யாரோ அங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு நான் கால் பண்ணேன்னு காலே பண்ணல அவன். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க வந்து நல்லாவே உண்மையா ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க மெயின் ஆஃபீஸ்ல போய் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஸோ நாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து மெயின் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு 50, 60 கிலோமீட்டர் இருக்கும். எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்னு சொல்லி அவங்களே புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்க. அப்புறம் சர்வேயர் நம்பரும் குடுத்தாங்க. நல்லா தான் பேசினாரு. சார் ஓகே சார் நாங்க கிரெடிட் பண்ணிர்றோம் சார். அமௌண்ட் 2 நாள்ல வந்துரும் சார். நாங்க வந்து ஒரு ஃப்ரைடே போய் கேட்டோமா, மண்டேக்குள்ள உங்களுக்கு காசு வந்துரும் சார் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் வருது. இந்த மாரி உங்க கார் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாரி ஸ்பீட் பிரேக்லேருந்து ஏறி இறங்கும்போது, பம்பர் வந்து அடி வாங்கிருச்சு. சென்டர் மீடியன்ல போய் இடிச்சிருச்சு அப்டின்னேன். அது நீங்க எழுதி குடுக்கும்போது அப்டி எழுதி குடுக்கலையே அப்டின்னு சொல்லி ஒரு மாரி கேட்க ஆரம்பிச்சாரு. நீங்க தானங்க சர்வே பண்ணீங்க. நீங்க தான் சர்வே பண்ணீங்க. நீங்க சர்வே பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதுனால தான் அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்கல்ல அப்டின்னு கேட்டேன். இல்ல சார் நான் சர்வே பண்ணல. அப்ப யாருங்க பண்ணியிருப்பா? அப்ப நீங்க தானே பண்ணணும். நீங்க ஏன் அன்னைக்கு போய் பண்ணலையா? அப்ப என்ன தப்பு பண்ணீங்க நீங்க அப்டின்னு கேட்டேன். இல்லங்க, இல்ல நான் தான் பண்ணேன் அப்டின்னு மாத்தி, மாத்தி, மாத்தி பேசுறாரு. சரி, சரி நல்லா நல்லா கத்தி விட்டேன் நானு. இந்த மாரி நீங்க வந்து இப்ப வந்து இந்த கேள்வி கேட்கக்கூடாது. அன்னைக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுருக்கலாம். "எப்படி சார் ஆச்சு? இந்த மாரி ஆச்சுன்னா நாங்க கிளைம் பண்ண முடியாது சார். இது வந்து இந்த இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது சார்." அப்படின்னு நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தா பரவால்ல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு கோல்மால் பண்ற மாரி தானே இருக்கு. காச வந்து நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா, அவரு வந்து அந்த ஷோரூம்ல வேலை செய்ற மேனேஜர் பேர் வந்து கரெக்ட்டா சொல்றாரு. ஸோ, அவங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வந்து புடுங்கலாம், எடுக்கலாம் பார்த்தா முடியுமா அது? நான் சொல்ல நல்லா மிரட்டி விட்டேன். இந்த மாரி நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, இப்போ வந்து நீங்க இத கேட்குறீங்க. இப்ப ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. நான் வந்து மெயின் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு நம்ம ஏமாற மாட்டோன்ற ஒரு இது தெரிஞ்சதுனால, ஸோ இது மேலும் மேலும் அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எந்த ஒரு பிரச்சனையும் இது பண்ணல. ஃபர்ஸ்ட்டு டீசென்ட்டா தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. இவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கு. இவ்வளோ ஒரு அலைச்சல் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் பின்னாடி. ஸோ யார என்ன குறை சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு தான் என்னோட கருத்து. அலைச்சல், மைண்ட் பிரஷர் ஒரு ஒரு நாளும் அவ்வளோ டென்ஷன். சின்ன சின்ன விஷயம் ஆச்சு காருக்கு அப்படின்னா, நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இந்த அளவுக்கு சுத்துறத விட, ஒரு 5,000 10,000 வச்சா வெளியே நீங்க ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஸோ நம்ம அப்பயே நம்ம ஏதாவது ஒரு வெளிய பார்த்துருக்கலாமோ! ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இதுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த அளவுக்கு ஒரு அலைச்சல். ஸோ எல்லா கம்பெனியும் இப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஒரு 4 பேர்கிட்ட சொல்லணும். அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ தெளிவா இருங்க. எல்லாமே உஷாரா இருக்கணும். ஒரு ஒரு செகண்டும் வந்து பல விஷயங்கள் நடக்குது. எப்படி அவன கீழ தள்ளலாம், எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம்னு அவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்காங்க வெளிய. ஸோ அத வந்து நம்ம விடக்கூடாது. நம்ம நேர்மையா போறோமா, நேர்மையா சம்பாதிக்கிறோமா, யார்கிட்டயும் ஏமாந்துராம நம்ம உஷாரா இருக்கிறது தான் கரெக்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு விழிப்புணர்வா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜப்பா பிசினஸ் டாக்ஸ். பாய் பாய்.